பெரியகுளம் தேனி மெயின் ரோட்டில் கைலாசப்பட்டியில் இருந்து கைலாசநாதர் கோயில் நுழைவு ஆர்ச் வழியாக 2 கிலோமீட்டர் பயணித்தால் மலையடிவாரத்தை அடையலாம். அடிவாரத்திலிருந்து மலைக்கு செல்ல தார் சாலை போடப்பட்டுள்ளது. அடிவாரத்தில் வெள்ளை விநாயகர் சந்திரலிங்கம் அமைந்துள்ளது. இங்குள்ள வெள்ளை விநாயகர் குடைவரை கோயிலாக அமைய பெற்றது. பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு அடுத்தபடியாக குடைவரை விநாயகராக இந்த வெள்ளை விநாயகர் சிறப்பு பெற்றவர். பௌர்ணமி அன்று கிரிவலம் வரும் பக்தர்கள் நோய்கள் விலகி ஆரோக்கியத்தை தரும் ஆற்றல் கொண்டது இந்த மலை. அத்துடன் நவக்கிரக குன்றுகளையும் சுற்றி வந்த பலன் கிடைப்பதால் கிரக தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் உருவான வரலாற்று சிறப்பு மிக்கது. அகத்திய முனிவர் இத்திருத்தலத்தை பற்றி கைலாசநாதர் கோயில் கண்டேன், அங்கு ஒரு சுனை கண்டேன் என்று பாடியுள்ளார். இம்மலைக்கு தியான மலை என்ற பெயரும் உண்டு. சட்டநாத மாமுனிவர் இம்மலைக்கு வந்து தியானம் செய்துள்ளதாக வரலாறு கூறுகிறது. கைலாசநாதர் மலைக்கு திருவாச்சி போன்று மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ளது சிறப்பு. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் இத்திருக்கோயிலில் பெரிய தேர் இழுக்கப்பட்டுள்ளது என்பதற்கு சான்றாக மலையில் இரும்பு வடம் உள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன் எழுப்பப்பட்ட கல்வெட்டுகளும் உள்ளன. இங்குள்ள மூலவர் லிங்க திருமேனியராக உள்ளார். திருமணம் கைகூட குழந்தை பாக்கியம் கிடைக்க இங்குள்ள மூலவரை வழிபடுகின்றனர். இக்கோவில் தென் கைலாயம் எனவும் அழைக்கப்படுகிறது. இம்மலையில் பல சித்தர்கள் உலா வந்துள்ளனர். அவர்களில் சட்டமுனி சித்தர், மௌனகுருசாமி சித்தர் குறிப்பிடத்தக்கவர்கள். ஈசன் வட கைலாயம் வந்து வணங்க இயலாதவர்கள் எம்மை இங்கே காணலாம். இங்கு எம்மை வணங்கினாலும் வட கைலாயம் வந்து வணங்கிய பலன் கிடைக்கும் எனவும் அருளினார். திருவண்ணாமலைக்கு அடுத்து பெரிய அளவில் கிரிவலம் நடைபெறும் திருத்தலம் இது. கைலாயத்தையும் திருவண்ணாமலை திருத்தலத்தையும் தரிசித்து வழங்கிய புண்ணியம் கிடைக்கும். இந்த கோயில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 900 அடி உயர மலை மேல் அமைந்துள்ளது. வட கைலாயம், தென் கைலாயம் மற்றும் பல கைலாயங்களை பற்றி அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.